வணக்கம். வருகிற 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக இந்தியாவினுடைய இளைஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு மோடி அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக மன்னிப்பு கேட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு 20 நாட்களாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்து வருகிறது. சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய தலைவர் 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அவருடைய உடல் மிகப்பெரிய அளவில் மோசமடைந்து வருவதாகவும், தசையிழப்பு அவருக்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாகவும், 9 கிலோ எடை குறைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் இதே ஜந்தர் மந்தருக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு 7 வயது சிறுமி ஒரு பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது. அந்த 7 வயது சிறுமி சொல்லியிருக்கிறாள், பிரதமர் மோடி அவர்களை பார்த்து, ஒன்று மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் இந்த பிரதமர் பொறுப்பில் இருப்பதற்கு எந்த லாயக்கும் அற்றவர், அதனால் உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த 7 வயது சிறுமியினுடைய பெயர் பிராச்சி. அவங்ககிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறார், எதுக்கம்மா நீ இந்த போராட்டத்திலெல்லாம் கலந்துக்கிற அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பார்க்கலையா இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. நீட்டினால் எத்தனை பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதற்காக போராடுகிறார்கள். இன்றைக்கு நீட்டினால், மோடி கொண்டு வந்த நீட்டினால் இன்றைக்கு இறந்து போயிருப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு. அத்தனை பேருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். இறந்து போனவர்களுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும். மோடியினுடைய ஆட்சியில் கல்வியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதற்காக மோடி பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அந்த செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார். கூடுதலாக கேட்கிறார், நீங்கள் இந்த மேடையில் வந்திருக்கிறீங்க, பெரிய போராட்டம் நடக்குது, இந்த நேரத்தில் வந்தது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த 7 வயது சிறுமி சொல்கிறார், இங்கே அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இனி எந்த காலத்திலும், அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மீது மோடி, அமித்ஷாவினுடைய காவல்துறை கட்டவிழ்த்து வன்முறையை அவிழ்த்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் மீது காவல்துறை ஏவி விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால் நானும் இதில் கலந்துக்கணும்னு விரும்பினேன், அதனால தான் நான் வந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த 7 வயது சிறுமி பிராச்சி சொல்லக்கூடிய அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பெண்கள் மோடிக்கு எதிராக களத்தில் வருகிறார்கள், இளைஞர்கள் வருகிறார்கள். இப்போது சின்னம் சிறிய பிள்ளைகள் கூட மோடிக்கு எதிராக களத்தில் வரக்கூடிய காட்சியை நாம் இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் வரக்கூடிய 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த இளைஞர்கள் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். சோனம் வாங்சுக் சொல்கிறா, அறவழியில் நம்ம கண்டிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும், என்னுடைய உடல் நலம் குன்றுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் பாராளுமன்றத்தை வருகிற 20ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, மணிப்பூரில் எத்தனை வருடங்களாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். மோடியினுடைய ஆட்சி மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். இந்த நேரத்தில் இராணுவ முகாமின் மீது மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மணிப்பூரில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ஒரு சிறு இடத்துல கூட ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு மோடியால் முடியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை வருடங்களாக அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவர்கள் தான் 56 இன்ச்சு விஸ்வகுரு, உக்ரைன் போரை நிப்பாட்ட போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறாருன்னு 13 வருடங்களாக வடை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 20ஆம் தேதி இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் மிக முக்கியமான சில விஷயங்களை முன்வைக்கப் போகிறார்கள். அது என்ன? அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை இல்லையா, எவ்வளோ பெரிய கொள்ளையை RSS சங்க பரிவார கும்பல் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி நீட் வினாத்தாள் கசிவு, மும்மொழி, அதாவது CBSEயில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 9வது 10வது வகுப்பிலே
3 மொழிகளில் கட்டாய தேர்ச்சி என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அதற்கு எதிராக அதையெல்லாம் எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், இதை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அழுத்தம், மாணவ செல்வங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து மாணவர்களை படிக்க விடாமல் செய்வது. ஏன்னா படிச்சுட்டானா பிரச்சனை தானே, படிச்சுட்டானா ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை தாங்க. நீங்கள் அறிவு சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதை பார்த்து ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக பயப்படும். ஆர்எஸ்எஸ் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இப்போ நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்க, புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கீழ்ப்படிய மாட்டோம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதை எதிர்த்து 1000 கேள்வி கேட்போம் இல்லையா? அதை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் விரும்பாது. அதனால தான் கல்வியில் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தில் இன்றைக்கு டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய 20ஆம் தேதி போராட்டம் என்பது உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கும். நிச்சயமாக மோடியும் தர்மேந்திர பிரதானும் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய அளவில் கோல்மால்களை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பொறுப்பேற்காமல் கீழே இருக்கக்கூடிய 4-5 பேர் மீது நடவடிக்கை எடுத்து இவங்க தப்பிக்கிறது தான் 13 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை நடந்திருக்கிறது. இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி ஒரு 4-5 பேரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுனால இந்த பிரச்சனை போயிடுமா? இதில் யோகி ஆதித்யநாத் வரையிலும் இந்த விசாரணை போக வேண்டாமா? மோடி வரையிலும் இந்த விசாரணை போக வேண்டாமா? ஆனால் அதெல்லாம் இல்லை. ஒரு 4-5 பேரை கைது செய்வதன் மூலமாக இது நாம் திரும்ப திரும்ப கேட்குறோம். அயோத்தி ராமர் கோயிலையோ, பத்ரிநாத்லையோ, மதுராவிலேயோ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்திருந்தால் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்ன செய்வார்கள்? இந்த கோயில் கொள்ளையர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சீர்குலைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த பாஜக சங்கபரிவார கும்பல். இவர்களுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகிறது இந்திய அரசியல் வரலாற்றில். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பார்ப்பதற்கு எண்ணிக்கையில் இளைஞர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் மனதளவில் இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஆதரவோடு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அது வரும் நாட்களில் நிச்சயமாக மோடிக்கு தெரிய வரும். அதுதான் நடக்கப் போகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.